உங்களுக்கு தெரியுமா, மோஸ்ட் ஆஃப் த விமென்ஸ்க்கு வந்து 2 பிரஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்காது. அதாவது பிரஸ்ட் ஏசிமெட்ரின்னு சொல்லுவோம். இது எதனால் வருது, இது வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பிரஸ்ட் ஏசிமெட்ரி பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்குது, அவ்வளோவா நோட்டிசபிளாக இல்லை அப்படின்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த ஏசிமெட்ரி பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் நல்லாவே வெளியில் தெரியுது பார்க்கவே, அல்லது அவங்களுக்கு ரொம்ப அது பாதரிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த பிரஸ்ட் ஏசிமெட்ரியை கண்டிப்பாக கரெக்ட் பண்ண தேவை இருக்குது. பிரஸ்ட் ஏசிமெட்ரியை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது எதனால் இது வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கலாம், அல்லது வளரக்கூடிய பருவத்திலே ஜெனட்டிக்கலாகவே அவங்களுக்கு ஒரு பிரஸ்ட் நல்லா டெவலப் ஆகி இன்னொரு பிரஸ்ட் நல்லா டெவலப் ஆகாமல் இருக்கலாம். அல்லது போலன் சிண்ட்ரோம்னு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பிரஸ்ட்டு சுத்தமாகவே இருக்காது, ப்ளஸ் செஸ்ட் மசிலுமே இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி வர்றது போலன் சிண்ட்ரோம்னு சொல்கிறது. இந்த மாதிரி பலவேறு காரணங்களால், அது மட்டும் இல்லாமல் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஒரு சில மதர் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டுமே நல்லா ஃபீட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இன்னொரு பக்கம் வந்து ஃபீட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சைடு மட்டும் பெருசாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால இந்த பிரஸ்ட் ஏசிமெட்ரி டெவலப் ஆகுது. இது எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி வந்து டிஃபர் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சிலருக்கு ரைட் சைடு நார்மலாக இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது ரைட் சைடு வால்யூமோட லெஃப்ட் சைடு சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த லெஃப்ட் சைடை பெருசு பண்ணுறதுக்கு பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணலாம், அல்லது ஃபேட் கிராஃப்டிங் இன்ஜெக்ட் பண்ணலாம். அப்போது 2 பிரஸ்ட்டும் ஈக்குவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சைடு வந்து இப்போ ரைட் சைடு ரொம்ப பெருசாக இருக்குது, லெஃப்ட் சைடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரைட் சைடு பிரஸ்ட்டையும் கொஞ்சம் சைஸ் குறைக்க தேவை இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு பிரஸ்ட்லேயும் வந்து ஆக்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பெருசு பண்ணுறதுக்கு இம்ப்ளான்ட்டோ அல்லது ஃபேட் கிராஃப்டோ இன்ஜெக்ட் பண்ண தேவை இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பிரஸ்ட் சாகினஸ், அதாவது அந்த நிப்பிள் ஏரியால பொசிஷன் மட்டும் ரொம்ப டிஃபராக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம பிரஸ்ட் அந்த லிஃப்ட் சர்ஜரி பண்ணி அந்த பொசிஷனை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியை அவங்களோட கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி இந்த பிரஸ்ட் ஏசிமெட்ரியை தாராளமாக கரெக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.